السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஐந்தே ஐந்து வசனங்கள் கொண்ட ஒரு துஆ. இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் சுவைப் பின் கஅபலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று ஏதாவது கேட்டு வாங்கி வந்தால் நல்லது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கூறுகிறார்கள். இதனை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கே ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கதவை தட்டியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், ஃபாத்திமா கதவை தட்டுவதாக தெரிகிறது, இன்று இந்த நேரத்தில் வந்துள்ளார், இதற்கு முன் இந்த நேரத்தில் வந்ததில்லை என்று கூறினார்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், வானவர்களின் உணவு லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று கூறுவதாக இருக்கின்றது. நம்முடைய உணவு என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியவன் மீது ஆணையாக, முஹம்மது அவர்களின் குடும்பத்தார்கள் எந்த ஒரு வீட்டிலும் தொடர்ந்து 30 நாட்களாக அடுப்பு எரியவில்லை. எங்களிடம் சில ஆடுகள் வந்துள்ளன, நீ விரும்பினால் அதிலிருந்து 5 ஆடுகளை கொடுக்கிறேன், அல்லது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த 5 வாசகங்களை உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கூறுகிறார்கள். 5 ஆடுகள் இருக்கின்றது, அந்த 5 ஆடுகளையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த துஆ ஒன்று இருக்கின்றது, 5 வசனங்களை கொண்ட ஒரு துஆ, அந்த துஆவை கற்றுத்தருகிறேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறுகிறார்கள். இதனை நம்மிடம் கூறியிருந்தால் நாம் அந்த 5 ஆடுகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வாங்கியிருப்போம். ஆனால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துஆவை கூறுங்கள், எனக்கு அதனை கற்றுத்தாருங்கள், அந்த 5 வசனங்களையும் எனக்கு கூறுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். யா அவ்வலல் அவ்வலியீன் வயா ஆஹிரல் ஆஹிரீன் வயா தல் குவத்தில் மதீன் வயா ராஹிமல் மசாகீன் வயா அர்ஹமர் ராஹிமீன். يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள்.
முதலாமவர்களில் முதலாமவனே, கடைசியானவர்களில் கடைசியானவனே, உறுதிமிக்க சக்தியுடையவனே, ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவனே, கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதனை கற்றுக்கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களிடம் சென்ற பொழுது என்ன ஆனது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்கள். நான் உலக வஸ்துக்களை பெற்று வரச் சென்றேன், ஆனால் அங்கிருந்து ஆகிரத்தை கொண்டு வந்துள்ளேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். இதனை கேட்டு இந்த நாள் உன்னுடைய எல்லா நாட்களையும் விட சிறந்த நாளாயிற்று என்று அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கூறினார்கள். இந்த ஹதீஸ் ஹயாத்து ஸஹாபா பாகம் 3 பக்கம் 56 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய வீட்டிலே, அதாவது சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, தன்னுடைய வீட்டிலே சாப்பாடு செய்வதற்குரிய வழிமுறைகளும் இல்லை. இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறி அங்கே இருக்கின்ற ஏதாவது ஒரு உணவை பெற்று வர சென்றவர்கள் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அங்கே ஆடுகள் இருந்தன, அதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய பொழுதும் இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் காரணமாக அந்த துஆவை அவர்கள் அந்த இடத்திலே அந்த துஆவை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த துஆவை ஓதிவிட்டு வந்தார்கள். உணவு அங்கே இருந்தும் அந்த உணவை விட, இம்மையுடைய அந்த விடயத்தை விட எனக்கு ஆகிராவே சிறந்தது என்று அந்த விடயத்தை எடுத்து வந்தார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஈமானுடையவர்களாக இருந்தார்கள். நம்மிடம் இன்று அவ்வாறு கூறப்பட்டிருந்தால் நாம் அந்த ஆடுகளையே எடுத்து வந்திருப்போம். ஆனால் இந்த துஆ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்தமான வறுமைகளையும் நீக்குகின்றது, ஏழ்மைகளையும் நீக்குகின்றது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த 5 வசனங்கள். இதனை யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான வறுமைகளையும் நீக்குகின்றான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு அமைத்து கொடுப்பான். அவர்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவியும் ரிஸ்கும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் அவர்களை வந்தடையும். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.